இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Eagle Mobiles Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 14 எபிசோட் 15 ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். டானிக் டானிக். விஜய் சேதுபதி கானா வினோத்துக்கிட்ட என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி ஊரில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வினோத் என்ன பண்ணுவார்னா, சார் இந்த தர்பீஸ் தான் சார் என்னுடைய பிரச்சனையே, சரிப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த தர்பீஸ் வந்து எனக்கு தூங்க விட மாட்டேறா சார் நைட் ஆனா அப்படின்னு சொல்லுவார். திவாகர் அப்படி என்ன பண்ணீங்க பார்த்தா அந்த குரட்டியாக தான் அப்படி சொல்லியிருக்காரு போல. அதாவது வினோத் என்ன சொல்ல வருவார்னா, நைட் ஆனால் தூங்கவே விட மாட்டா சார், தலைகாணி கைமா தான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எங்கே போய் பார்த்தாலும் எனக்கு கொசு கிடைக்குது, சரி இது கூட விட்டுடலாம் சார், நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரா என் எழுப்பி, சார் நான் தனுஷ் ராசி சார், எனக்கு கல்யாணம் ஆகுமோ அப்படின்னு கேட்குறாரு சார், நான் ஏன்னா அவங்க அப்பாவா சார் பொண்ணு பார்த்து கொடுக்க அப்படின்லாம் வினோத் சொல்லுவார். அவர் தர்பீஸ் என்ன பண்ணுவார், சார் நான் அப்படிலாம் சொல்ல சார் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லை, வினோத் என்ன சொல்கிறாருன்னா, சார் ரொம்ப அவசரமாக இருக்கா சார், தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து மாவு இருந்தால் கொடுங்க குடிச்சிடுறேன் அப்படிலாம் பண்ணுறாரு சார். சரி சார் இதை கூட விட்டுருங்க சார், இன்றைக்கி என்ன ஆச்சு எல்லாருக்கும் வந்து அத்தரை கொடுத்தேன் சார், எல்லாரும் வந்து கையில் வந்து தேய்ச்சிக்கிட்டாங்க சார், இவர் என்ன பண்ணுறாரு நீலகை தலையை நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறா சார் அப்படின்னு போட்டு வாருன்னு வாட்டாரு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. ஆனால் திவாகரனை நீங்கள் உண்மையிலே இன்னசென்ட்டா இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறீங்களா? இந்த விக்ரம் சபரி பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எலி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னடா வாய் மட்டும் தான் அசையுமா அப்படின்னு வந்து பார்த்தா வாய் மட்டும் இல்லைங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பரட்டிட்டாங்க அதான் சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வச்சு செஞ்சாங்க. முக்கியமாக வந்து செத்தாண்டா சிவனாண்டின்ற மாதிரி துஷார் எஃப்ஜியும் போட்டு செம்மையாக கலாச்சி விட்ருவாங்க. அந்த இடமே வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. அவ்வளோதான், அவங்களே கலாச்சிக்கிட்டாங்க. இதில் நம்ம என்ன கலாச்சு சொல்லுங்கள். விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார், துஷாரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். மாட்டடா பம்பரா கட்ட மண்டையான்ற மாதிரி பார்வதி டக்குனு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க போன வாரம் பண்ண ஒன்று வந்து புட்டு வைப்பாங்க. இது மாதிரி சார் நான் 8 மணி நேரம் உட்காந்தேன், அதுக்கு வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கக்குவாங்க வன்மமாக. அப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார், கேட்கறதுக்கு எல்லாமே கேட்டுட்டு ஓகே தான் பாரு, ஆனால் தலை சொன்னால் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்னு உட்கார சொல்லிருவாரு. பார்வதியை மட்டும்தான் ஈஸியாக பேச விட்டு அடிக்கிறீங்க. அதேமாரி சூப்பர் டீலக்ஸ் பூனைகளான சுபிக்ஷா வியானா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 10% சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் சார், அதை வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு குத்தி காமிச்சிட்டே இருந்தாங்க சார். ஆனால் அந்த பிபி ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய சாப்பாடில் வந்து உப்பு போட்டு வேஸ்ட் பண்ணாங்க சார், அப்புறம் வந்து ஃபார்மர் கஷ்டப்பட மாட்டாங்க சார் அப்படின்னு கேட்டுருவாங்க. இதை பற்றி நான் துஷார் கிட்டே சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு விஜய் சேதுபதி என்ன கேட்பாருன்னா, என்ன துஷார் இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாரு. துஷார் வந்து என்ன பண்ணுவார்னா, சார் இது மாதிரி வந்து பிபி ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக கேம் ஆடினாங்க சார், அதான் தான் சார் நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து வீட்டுக்கு தலையா இல்லை அவங்களுக்கு மட்டும் தலையா அப்படின்னு மூக்குள்ள விரல விட்டுருவாரு. இதுல என்ன ஆகும்னா, சடனா வாட்டர் மிலான் எழுந்து ஏதோ ஒன்று பேச, இதுல காண்டா விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா, சார் எவ்வளோ சீரியஸாக கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கவனம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிருவாரு. வாட்டர் மெலான் எல்லாத்துலையும் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சா இப்படி தான் ஆகும், கம்முன்னு உட்காருங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து துஷாரை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கேப்டன் நீங்கள் தான், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க எதிர்பார்த்தேன், நீங்கள் சரியாகவே பண்ணலை அப்படின்னு லெஃப்ட் ரைட்டு வாங்குவார். இப்போ தான் பொறுத்து நீங்கள் ஏன் வாயை துணி கட்டிங்க அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுருவார். இவ்வளோ பேசிட்டு துஷார் என்ன சொல்லுவார்னா, சார் நான் வந்து இதுக்கப்புறம் கேப்டன் எடுத்து நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்ல, அது விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா, சார் இதுக்கப்புறம் நீங்கள் கேப்டன் எடுத்து பண்ணுங்க சார், ஆனால் போன வாரம் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அதான் சார் கேட்குறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, ஓகே நீங்கள் பாருங்கள் நான் போய் பிரேக் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரேக் போயிடுவார். பாவம் அவருக்கு ஸ்கிரிப்ட் மறந்து போச்சு போல. விஜய் சேதுபதி பிரேக் விட்ட கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, வினோத்தே திவாகரே துஷார் 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம திவாகர் என்ன பண்ணுவார்னா, துஷாரை வந்து மோட்டிவேட் பண்ணுவார். அடாடா விடுப்பா, இதெல்லாம் சின்ன மிஸ்டேக்குப்பா, போக தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவார். இல்லை வினோத் என்ன பண்ணுவார், ஆமாடா விடு இதெல்லாம் போக தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இதுவே திவாகர் வந்திருந்தா பெரிய மிஸ்டேக் ஆகிடும் அப்படின்னு ஒரு கலாயை போட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், திவாகர் என்ன பண்ணுவார், தண்ணி குடிக்கிறது வந்து கிளாஸ் எடுப்பார். அப்போ கிளாஸ் வந்து தவறுதலாக கீழே வந்து உடஞ்சிடும். அதை வந்து வினோத் எடுத்து க்ளீன் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சுனாவும் விஜய் சேதுபதி உள்ள வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, சார் இப்போ கூட பாருங்க சார், தண்ணி குடிக்கும்போது கிளாஸை போட்டு உடச்சிட்டாரு சார், சரி அதை க்ளீன் பண்ணுவாருன்னு பார்த்தா, தம்பி இது மாதிரி கிளாஸை போட்டு உடச்சிட்டேன், சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்கன்னு கேட்குறா சார், ஆனால் க்ளீன் பண்ண எனக்கு கையில் ரத்தம் வருது சார், அதை கூட அதை கேட்க மாட்டேறா சார் அப்படின்னு போட்டுருவார். திவாகர் ஏன் திவாகர் இப்படி பண்ணுறீங்க? நம்ம விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி வந்து யாரெல்லாம் அவங்கள வந்து நேரில் அடிக்க முடியாமல் முதல்ல குத்து தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வந்து நம்ம நவரச நாயகி பார்வதி பேரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது இருமுகம் யார் அதிகமாக வச்சிருக்கான்னு கேட்டாலும் பார்வதி பேரை சொல்கிறீங்க, யார் முதுகில் குத்துவானாலும் பார்வதி பேரை சொல்கிறீங்க. அப்போ பார்த்தீங்களா, நான் இவங்களுக்கு வந்து நவரச நாயகி பேர் வச்சது கரெக்டு தானே, ஜப்பான்காரன் என்ன பண்ணுறான், நான் எது பண்ணுது பற்றியா போ அப்படி
இது மாதிரி மீம் எனக்கு போடுவாங்க. ஸோ மீம் வந்து போட முடியல, அதான் நானே சொல்லிக்கிட்டேன் எனக்கு. அதே மாதிரி இந்த கமுதின் என்ன பண்ணுவார், சும்மா ஆதிரி கிட்ட போயிட்டு இது மாதிரி என் பர்சனலாக போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் வம்புலிப்பார். இதை பார்த்து கானான விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார், இங்கே பாருங்க கமுதின் பர்சனல்லாம் வெளியே வந்து மூணு கட்டி வச்சுக்கோங்க, உள்ளெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. ஆனாலுமே இந்த கமுதி என்ன பண்ணுவான்னா அகைன் போயிட்டு இங்கே பாரு ஆதிரே, என் பர்சனலாக பேசிக்கிட்டு இருக்காத, 2 வருஷமா கூட வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதாவது இவர் ஆம்பளை பார்வதி போல சும்மா போய் சண்டை வலிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா சிஜே வந்து வெளியே போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி என்ன கேட்பார் அப்படின்னா, இது மாதிரி யார் வெளியே போவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமுதின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கமருதீன் உஷாராக இருந்துக்கோங்க, உங்களை அடிச்சு விட அதிக கருப்பு கொள்ளா உள்ளே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கோளாராக ஆடினீங்க, அதில் இப்போ கோளாராக தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் கோளாராக ஆடினீங்கன்னா உங்களை ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க பார்த்துக்கோங்க. எல்லாருமே காண்டாக்கின கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழுதுட்டு வந்து நான் அந்த கேமில் வரல, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அழகால போ, யார் வேணாம் சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. போகிறேன்னு சொல்கிறாரே தவிர போக மாட்டாரு. இது மட்டும் இல்லாமல் ஆதிரி வந்து பர்சனலாக வந்து சொன்னான்னு சொல்கிறாரே தவிர சொல்லவே மாட்டார் என்ன சொன்னா அப்படின்னு. நம்ம எஃப்ஜே வந்து ஆதிரி கூட இவ்வளோ அட்வைஸ் பண்ணிப்பாரான்னு தெரில. அவன் என்ன பண்ணுவார், அரோரா கூப்பிட்டு வச்சிங்க பாரு அரோரா, எதுக்காக இங்கே வந்திருக்க, உன் நேமை மாற்றணும் தானே உள்ளே வந்திருக்க, வெளியே உனக்கு என்ன நேம் இருக்குது அப்படின்னு கேட்க அதை நம்ம அரோரா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே நேம் அரோரா தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு எஃப்ஜே வெளியே என்ன வேணா கூப்பிட்டுக்கிட்டோம், எனக்கு கவலையே இல்லை, நான் இங்கே சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சம்பாதிக்கவும் வந்திருக்காங்க, நான் யாரும் தெரிய வைக்கவும் வந்திருக்காங்க, ஆனால் இவங்க துட்டு மணி. இன்னைக்கான எபிசோட் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக போச்சு அப்படின்னு சொல்லலாம். வினோத்தோட ஃபன் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ், விக்ரம் சபரி இந்த 3 பேர் வந்து எலி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரை வந்து போட்டு வாங்குன்னு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் அகைன் வந்து இன்னைக்கு தேவையில்லாமல் பேசி வந்து முகம் வாங்கினாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா சிஜே வந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கண்டென்ட் கொடுக்கல. அதே மாதிரி பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 votes வந்து அதாவது எலிமினேஷன் லிஸ்ட் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரியல, ஆனால் 1 vote வாங்கினவங்களையும் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் லிஸ்ட் வந்து போட்டுருவாங்க. ஒருவேளை அப்சரா இப்படி தான் வெளியே அனுப்ப முடியும் நினச்சி இதுக்காக அப்படி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இனிவே வந்து அப்சரா சிஜே வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் வந்து யார் வெளியே போவாங்கன்றது வந்து ஆனால் தெரியல. மேபி வந்து கமருதீன் எனக்கு கானில் வந்து கமருதீன் போய் அடிச்சிருவாங்களேன்னு ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கு. ஆனால் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பான கண்டென்ட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. மேபி வந்து அவர் வெளியே அனுப்ப வாய்ப்புகளும் கம்மியாக தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி எல்லா டீம்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Eagle Mobiles Festival of Discount Sale. iPhone 16 starting at ₹54,999. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி.